வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பின்னணியை வெளிக்கொண்டு வர அரசாங்கம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் இது சவாலான பணியாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவிப்பு. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக அதிகளவான நிதி ஒதுக்கீடு. மொழி உரிமைக்கு மதிப்பளிக்க தவறியது சிறிய பழி அல்ல, அது இன மோதலுக்கும் காரணமான ஒரு வரலாற்று பாடம் என்று நீதியமைச்சர் தெரிவிப்பு. உலக வங்கியின் சமீபத்திய நாடுகளுக்கான வருவாய் அடிப்படையிலான வகைப்படுத்தலில் இலங்கை தொடர்ந்து குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பின்னணியை வெளிக்காண அரசாங்கம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், இது சவாலான பணியாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்று தெரிவித்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் 50வது ஆண்டுகால மது சேவையை குறிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தாக்குதலின் உண்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்தார். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்தின் பின்னணியை கண்டறிய அரசு விசாரணை நடத்த வேண்டும், இது பெரும் பணியாக இருக்கிறது. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்வோம் என்று கூறினார். ஈஸ்டர் பாதிப்பாளர்களுக்கு நீதி வழங்குமாறு கர்தினால் ரஞ்சித்தின் மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கைகளை அரசு கவனிக்கும் என்றும் தெரிவித்தார். கர்தினால் சில நேரங்களில் அமைதியான கோரிக்கைகளை முன்வைப்பார், சில நேரங்களில் செல்வாக்குடையவராக மாறுவார். ஆனாலும் அவருக்கு நாங்கள் செவிசாய்ப்போம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நீதியான சமூகத்தை கட்டியெழுப்ப குடிமக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் தலைவர்கள் தேவை எனவும், இன்றைய சமூகத்தில் பெற்றோர் குழந்தை உறவும் மத குருக்கள் இடையேயும் உறவுகள் கொழிந்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியை முழுமையாக விசாரித்து சதித்திட்டத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். IMF மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளின் பிரச்சாரங்களை கேட்காமல் மக்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவு மற்றும் பல்வேறு சிரமங்களை குறைக்க கஷ்டப்படுங்கள் என்றும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக அதிகளவான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்தார். ஜூலை 5ஆம் தேதி அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை வலியுறுத்தினார். இந்த நிகழ்வு புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு மாகாண மற்றும் பிராந்திய மட்டத்தில் வழங்க வேண்டிய ஒத்துழைப்பை எதிர்நோக்கி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஆளுநர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கு விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. பிரதமர் தொடர்ந்து கூறுகையில் கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்தும் பணியில் மாகாண சபைகளின் முழுமையான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. தேசிய கொள்கைகளும் மாகாண நடைமுறைகளும் ஒரே திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். கல்வி கொள்கைகளில் ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்படாமல் தடுப்பது இந்த செயல்முறையின் முக்கிய நோக்கமாகும். இந்த சீர்திருத்தங்களின் முதன்மை நோக்கம் கல்வியின் தரத்தை உயர்த்துவது. மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களும் இந்த மாற்றங்களின் நேரடி பயனாளர்களாக இருக்கின்றனர். எனவே எடுக்கும் அனைத்து முடிவுகளும் குழந்தைகள் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த கல்வி சீர்திருத்தம் தற்போதைய கல்வி அமைப்பை மாற்றுவது. சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரும் வரை தற்போதைய நடைமுறைகளை தொடர செய்ய வேண்டிய கட்டாயம் என்று இரு முக்கிய சவால்களை எதிர்கொள்கின்றது. இயற்கையாகவே இந்த இரு நிலைகளையும் சமநிலைப்படுத்தி செயல்பட வேண்டிய தேவையை பிரதமர் எடுத்துரைத்தார். மேலும் பாடசாலைகளின் இயல்பு செயல்பாடுகளுடன் இணைந்திருக்கும் கொள்கை முடிவுகள் இனக்காட்சி தவிர பொது நலனுக்கேற்ப அமைய வேண்டும் என்றும் கூறினார். மொழி உரிமைக்கு மதிப்பளிக்க தவறியது சிறிய பிழை அல்ல, அது இன மோதலுக்கும் காரணமான ஒரு வரலாற்று பாடம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரச கரம்பு மொழிகள் வார நிறைவு நிகழ்வில் உரையாற்றிய அவர், மொழி என்பது ஒரு நபரின் அடையாளம், நினைவுகோலில் கூறல், மரியாதையின் தாளம் என்று குறிப்பிட்டு சட்ட அங்கீகாரம் மட்டும் போதாது, மொழி உரிமைகள் மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக அமைய வேண்டும் என்றார். மொழிக் கொள்கைகள் செயல்படுத்தப்படும் போது மட்டுமே இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் நிலைக்கும் என்றும், சமத்துவம் இல்லாமல் நீடித்த அமைதி கூட இருக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் இருமொழி விண்ணப்பங்கள் அக்டோபரில் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின்படி சிங்களம், தமிழ் ஆகியவை அரச கரம்பு மொழிகளாக சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவுக்கு வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டுவர அனுமதி இல்லை என்று சிறைச்சாலை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சோளங்கள் வழங்கியதாகவும் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஜூலை 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவருக்காக சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டுவர அனுமதி வழங்குமாறு கோரிக்கை செய்யப்பட்டுள்ளது. எனினும் SM சந்திரசேனவின் உடல்நிலை சீராக உள்ளதால் வெளிப்புற உணவுக்கு அனுமதி வழங்க முடியாது என்று அதிகாரி சுட்டிக்காட்டினார்.
இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கி புஷ்பகுமாரின் சாரதியாக பணியாற்றிய செழியன் என்று அழைக்கப்படும் அழகரட்னம் யுவராஜ் என்று கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள், ஆழ்கடத்தல்கள், காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள், சட்டவிரோத துப்பாக்கி பாவனை, கப்பம் பெற்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் உள்ளிட்ட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியின் சமீபத்திய நாடுகளுக்கு இடையிலான வருவாய் அடிப்படையின் வகைப்படுத்தலில் இலங்கை தொடர்ந்தும் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகைப்படுத்தல் 2024 ஜூலை 1ஆம் தேதி முதல் 2026 ஜூன் 30 வரை அமலில் இருக்கும் வரை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தனிநபர் மொத்த தேசிய உற்பத்தி $1136 அமெரிக்க டாலரிலிருந்து $4495 அமெரிக்க டாலருக்குள் உள்ள நாடுகள் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் என்று கருதப்படுகின்றன. இந்தியாவுடன் 6 தெற்காசிய நாடுகள் இந்த பிரிவில் அடங்குகின்றன. ஆப்கானிஸ்தான் மாத்திரமே இந்த பகுதியில் குறைந்த வருமானம் பெறும் நாடு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உலக வங்கி நாட்டு வருமானங்களை குறைந்த வருமானம், குறைந்த நடுத்தர வருமானம், உயர்ந்த நடுத்தர வருமானம், உயர்ந்த வருமானம் என்று 4 பிரிவுகளாக வகைப்படுத்துகின்றது. இந்த வகைப்படுத்தல் அட்லஸ் முறைமையின் அடிப்படையில் கடந்த ஆண்டின் அமெரிக்க டாலரில் வெளியிடப்பட்ட தனிநபர் தேசிய உற்பத்தி தரவுகளை கொண்டு கணக்கிடப்படுகின்றது. இது ஒரு நாட்டின் அபிவிருத்தி நிலைமையை பிரதிபலிக்கும் முக்கிய அளவுகோலாகவும் உலக வங்கி நிதியுதவிகள், கடன் வசதிகள் மற்றும் உதவி திட்டங்கள் போன்றவைக்கு தகுதி சான்றாகவும் பயன்படுகிறது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் வழங்கப்படும் அனைத்து டிஜிட்டல் சேவைகளும் வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த புதிய வரி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது. இதற்கான வழிகாட்டுதல்கள் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கையின் மின்னணு தளங்கள் வழியாக நபர்களுக்கு சேவைகளை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட இந்த வட் வரிக்கு உட்பட வேண்டும். கடந்த 12 மாதங்களில் 60 மில்லியனை விட அதிக மதிப்பில் சேவைகளை வழங்கியோ அல்லது சமீபத்திய காலாண்டில் 15 மில்லியனை விட அதிக சேவைகளை வழங்கியோருக்கு தவறாமல் வட் பதிவேடு செய்வது கட்டாயமாகின்றது. இணையதளங்கள், சமூக ஊடகங்கள், ஆப்ஸ், மின்னணு வர்த்தகம், வலைதளங்களின் சந்தா சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் சேவைகள் இந்த வரிக்குள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் வரியாக வசூலிக்கப்படும் பணத்தை திரைசேரியில் சேமித்து மீண்டும் மக்களின் சேவைக்காக பயன்படுத்துவதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம் என்று சுகாதார பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்தன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் புலனறுவை சிறுநீர் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அவற்றின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு உடனடியாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மட்டக்களப்புக்கு 200 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்கள், பணியாளர் பற்றாக்குறை, தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். புலனறுவை வைத்தியசாலை சிறுநீரக நோயாளர்களுக்கான முக்கிய சிகிச்சை மையமாக செயல்படுகின்றது. அதேபோல் தேசிய மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பை முன்னிட்டு பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இது சுற்றுலா தொழில்துறையை வளர்க்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளின் மூலம் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெரும் கவலைக்குரிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த வருடம் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை மட்டும் 52 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 47 எலும்புக்கூடுகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக அகலப்பட்ட குழியிலிருந்து ஒரு மனித மண்டையோடு இன்று மீட்கப்பட்டது. இந்த அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தென்னிந்திய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த மனித புதைகுழி சம்பவத்தை கண்டிக்கும் அவர்களது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர்.